ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பிரம்ம ரிஷியார் என்ற ஒரு எதுன ரங்கனின் ஜியர் பூஜை விஜயம்ன்ற கட்டுரையை பார்த்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ. ஸ்ரீரங்கத்தில் ஏகப்பட்ட நாடகங்களை பகவான் நடத்தியிருந்தாலும் பங்குனி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் பங்குனி உற்சவ நிகழ்வு இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டது. அன்று பகவான் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி ஜீயர்புரம் என்ற கிராமம் சென்று அருள் பாலிப்பார். அங்கே அவருக்கு தயிர் சோறும் மாவடுவும் கீரையும் படைக்கப்படும். ஸ்ரீரங்கத்தில் அக்காரடிசல் நெய்ப்பொங்கல் என இருக்கும் பெருமாளுக்கு அங்கு தயிர் சோறும் கீரை மட்டுமே படைக்கப்படுவதும் அதுவும் ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி கையால் படைக்கப்படுவதும் உருக்கமான ஒரு பக்தி வரலாற்றை கொண்டது. இந்து மதம் சாதி கொடுமை மதம், பார்ப்பனிய தீண்டாமை மதம் என்பதெல்லாம் இந்த நூற்றாண்டின் மிக கொடிய பொய்கள். அம்மதம் எல்லா ஜாதியினரையும் அரவணைத்தது. ஏன் துலுக்க நாச்சியார் என்ற ஆப்கானிய பெண்ணையே ஏற்றுக்கொண்டு கோவிலில் இடமளித்தது. அப்படியான இந்து மதத்தின் தெய்வம்தான் பங்குனி திருவாதிரையில் பழைய சோற்றை ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி கையாலும் பெற்று எல்லோரும் தனக்கு சமம் என்பதை சொல்லுகின்றது. ஏன் ஜீவபுரம் செல்கின்றார் ஸ்ரீ ரங்கநாதன்? முற்காலத்தில் அங்கு ஒரு கேவி இருந்தாள். அவளுக்கு இரண்டே உறவுகள். ஒன்று ஸ்ரீரங்கரங்கன், இன்னொருவன் தன் பேரன். அவன் முடித்திருத்தும் தொழிலை செய்து வந்தான். அந்த கேவியும் அவனும் ரங்கநாதனின் பக்தர்கள். அவனை தவிர எதுவும் அறியாதவர்கள். தன் பேரனுக்கு ரங்கன் பெயரையே இட்டு ரங்கா ரங்கா என்று வாய் நிறைய அழைத்து வந்தாள் கேள்வி. அவளிடம் வறுமை ஒன்றேதான் சொத்து. இதனால் அவளிடம் மனமிருந்த அளவுக்கு பகவானுக்கு அள்ளி கொடுக்க சக்தி இல்லை. அவளை கோவிலுக்கு அழைத்து செல்லவும் யாரும் இல்லை. அவளுக்கு ஒரு பெரும் ஆசை இருந்தது. பெரும் செலவில் ஸ்ரீரங்க ஆலயத்தில் பகவானுக்கு நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதே அது. வாழ்வில் மனப்பறிப்போருக்கு பொருள் இல்லை என்பது விதி. அவளும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆனால் அப்படி ஒரு காலம் வரும், ஏதோ பிறப்பில் அந்த கோவிலில் அறுசுவை நைவேத்தியம் வைப்பேன் என்று எண்ணிக்கொள்வாள். எந்த நாளும் அவரிடம் ஒரு வழக்கம் இருந்தது. தன் வீட்டின் தயிர் சோற்றை ஒரு பிடி ரங்கனுக்கு எடுத்து வைத்துவிட்டே என்பாள். அவளிடம் இருந்தது அதுதான். ஒரு நாவித குலத்து பெண்மணியின் இந்த செயலை யாரும் அறியவில்லை. ஆனால் பகவான் அறிந்தார். அவள் பக்தியினை உலகறையே செய்ய ஒரு நாடகம் நடத்தினார். அன்று வழக்கம் போல சவரத் தொழிலுக்கு கிளம்பினான் பேரன். விரைவில் வந்துவிட வேண்டும் என்று சொன்னவள் அவனுக்கு கீரை சமைத்து வைப்பதாகவும் சொன்னாள். அவனும் கேட்டுக்கொண்டு கிளம்பினான். சென்றவன் தொழிலை முடித்துவிட்டு ஆற்றில் குளித்துவிட்டு வீடு திரும்ப எண்ணினான். அன்று அந்த காவேரி அவனை இழுத்து கொண்டு சென்று விட்டது. அவன் அலறி மூழ்கியதை யாருமே அறியவில்லை. சென்றவன் வெகு தூரத்தில் அதே காவேரியால் கரையில் ஒதுக்கப்பட்டான். இனி அவன் திரும்ப ஒரு நாள் ஆகும். கீழே அது அறியாமல் சமைத்து வைத்து காத்திருந்தாள். தயிர் சோறு மாவடும் கீரையும் வைத்தவள் மறக்காமல் பகவானுக்கும் எடுத்து தனியே வைத்து வணங்கி கொண்டாள். நேரமாகி கொண்டிருந்ததை தவிர பேரனை காணவில்லை. நேரமாகியும் அவன் வராததை கண்டு பதறியவள் அவன் சவரம் செய்யும் இடத்துக்கே சென்றாள். அங்கேயும் அவனை காணவில்லை. ரங்கா ரங்கா என ஊரெல்லாம் தேடியவள் வீட்டுக்கு வந்தபோது நிம்மதி கொண்டாள். அங்கே பேரன் ஒன்றுமே அறியாதவன் போல் அமர்ந்திருந்தான். நிம்மதி சிரிப்பு சிரித்த கேள்வியிடம், நான் இங்கிருக்க ரங்கா ரங்கா என்ற ஊரெல்லாம் அலைகின்றாயா என்றான். அவன் கையினை பிடித்து அழுதவள் உள்ளே அழைத்துச் சென்று அவனுக்கு உணவு படைத்தாள். அவனும் வழக்கம் போல உண்டான். பின் கொஞ்சம் படுத்து கொண்டான். பாட்டி, கொஞ்சம் கால் பிடித்து விடுகின்றாயா? வலி உயிர் பெறுகிறது என்றான். கேவியும் அவன் மேல் கொண்ட அன்பால் அதனை செய்தாள். அவன் ஒன்றுமே அறியாதவன் போல அவளுடன் அளவலாவினான். பின் அவளையும் முன்னச் செய்தான். இருவரும் அன்று வழக்கம் போல அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். கேவியோடு மாலை ஊரெல்லாம் சுற்றி வந்து அவளுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி தந்தான் பேரன். கேவிக்கு மகிழ்ச்சி பொங்கிற்று. இரவும் நெருங்கிற்று. கேவி புதுச்சோறு பொங்கி அவனுக்கு உணவிட்டு பின் தாம்பூலம் அடித்து கொடுத்தாள். அதை மென்றபடியே கேட்டான் பேரன். உனக்கு ஏதானும் பெரிய ஆசை உண்டா? கேவி சொன்னாள். ஒரு நாள் ரங்கனை முழுக்க அருகிலிருந்து பார்த்து அவனுக்கு படையிலிட வேண்டும். அதை தவிர எனக்கு ஆசை உண்டு. வேறு என்ன ஆசை உண்டு? ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்றவள் வேலையினை பார்க்க தொடங்கினாள். பேரன் ஒன்றுமே சொல்லவில்லை. மறுநாள் அவன் சவரம் செய்ய சொல்லவில்லை. பாட்டி, இன்று நான் ஓய்வெடுக்கின்றேன், எனக்கு சமைத்து போடு, மிகவும் வசதியாக இருக்கிறது என்றான். கேவியும் கொஞ்சமும் தயங்காமல் அவனுக்கு வேண்டியவனை வகை வகையாக படித்து வைத்தாள். அவனும் குளித்து முடித்து வந்தான். கேவி வழக்கம் போல பகவானுக்கு எடுத்து வைத்த பின் அவனை உண்ணச் சொன்னாள். அவன் உண்ணத் தயாராகும் நேரம் வாசலில் குரல் கேட்டது. பாட்டி, பாட்டி, நான் வந்துவிட்டேன். கேவிக்கு தூக்கி வாரி போட்டது. பேரன் இதோ சாப்பிட அமர்ந்திருக்கின்றான். அப்படியானால் வாசலில் நிற்பது யார் என அதிர்ந்தவள், என்ன சொல்கின்றாய்? யார் நீ என்று அதிர்ந்து கேட்டாள். நான் நேற்று ஆற்றில் வீழ்ந்து விட்டேன். அது என்னை தூரத்தில்தான் மிகவும் தள்ளியது. நான் திரும்பி வர ஒரு நாள் ஆகிவிட்டது.
நீ என்னை தேடுவாய் என்று அழுவாய் என்று உண்ணாமல் ஏங்கி தவித்திருப்பாய் என்று அவசர அவசரமாக ஓடி வந்தேன் என்றான். கேவிக்கு மயக்கமே வந்தது. அப்படியானால் இவன் யார் என்று திரும்பி பார்த்தால் அவனை காணவில்லை. பகவானுக்கு படைக்கப்பட்டது மட்டும் காணாமல் போயிருந்தது. கேவி அஞ்சி ஒடுங்கினாள். அப்போது ஒரு குரல் கேட்டது. பெண்ணே, அஞ்சாதே. நாள்தோறும் நீ படைக்கும் பக்திமிக்க தயிர் சோற்றை ஏற்றுக்கொண்டேதான் இருந்தேன். நீ உன் கையால் எனக்கு உணவூட்ட ஆசைப்பட்டாய் அல்லவா? நானே அதனால் நேரில் வந்தேன். உன்னுடன் ஒரு நாள் இன்று உண்ணது நானே. கேவி ரங்கா ரங்கா என்று அலறினாள். அவன் காணாமல் போன ஒரு நாள் கேவியோடு பேரனை கண்ட ஊரும் அதிர்ந்தது. வந்தது பகவானே என அறிந்து அவளின் பக்தி உலகறிந்ததாயிற்று. அதே நேரம் ஸ்ரீரங்கம் தலைமை அர்ச்சகருக்கு பங்குனி மாத திருவாதிரை என்று பகவானுக்கு ஜீயர்புர தைசோறு என்ற உத்தரவும் வந்தது. அன்றிலிருந்து பங்குனி மாதம் திருவாதிரை என்று திருவரங்கத்தில் இருந்து பகவான் பல்லக்கு பவனியாக ஜீயர்புரம் வருவார். அங்கே நாவிதனுக்கு முதல் மரியாதை செய்யப்படும். அவன் படைக்கும் தைர் சோற்றை, மாவுழுவினை, கீரையினை பகவான் ஏற்றுக்கொள்வார். இந்த வைபவம் ஆண்டுதோறும் நடைபெறும். அப்படி பங்குனி திருவிழா நடக்கும் திருவரங்க கோவிலில் நேற்றும் நடந்தது. இந்த திருவிளையாடல் மூலம் உலகுக்கு பகவான் சொல்லும் விஷயம் இதுதான். ஒருவன் யாராக இருந்தாலும், எந்த குலமாக, எந்த தொழில் செய்பவனாக இருந்தாலும், அவன் பக்தி உன்னதமானது என்றால் காலகாலமெல்லாம் அவன் பெயரும் பக்தியும் நிலைத்து நிற்கும். தெய்வம் தன்னை மனதால் கொண்டாடுபவனை ஆலயம் தாண்டி அவன் வீட்டுக்கே சென்று அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றது. இந்து மதத்தில் எந்த காலமும் சாதியோ குலமோ தொழிலோ உன்னதமான பக்திக்கு தடையாக இருந்ததே இல்லை என்பது ஸ்ரீரங்கநாதன் எக்காலமும் உண்டு. ரங்கா என என யார் உளமாற அழைத்தாலும் அவன் ஓடி வந்து உங்கள் பக்தியினை ஏற்று காலமெல்லாம் நிலைக்கும் அளவு பெரும் இடத்தில் உங்களை ஏற்றி வைப்பான். அன்று ஜீயர்புரத்தில் பெரும் பணக்காரர்கள், தனவந்தர்கள், வேதம் பயின்றோர் என யார் யாரெல்லாம் இருந்தார்கள். ஆனால் யார் இன்று வரை நிலைத்தார் என்றால் அந்த கிழவிதான் பேசப்படுகின்றாள். உன்னதமான பக்திக்கு பகவான் கொடுத்த அங்கீகாரம் இது. பெரும் செல்வந்தரோ, பண்ணையாரோ, பொருள் கொண்டவரோ, கல்யமானோ யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் ஒரு சவரத் தொழிலாளி வாழும் குடிசைக்கு கிடைத்தது. பக்தியின் மகிமை அது. உளமார்ந்த பக்தி இருக்குமிடமெல்லாம் நான் இருப்பேன். உளமாற என்னை அழைத்தால் ஓடி வந்து விடுவேன். இன்று கேள்வி இல்லை, அந்த குடிசை இல்லை. ஆனாலும் என்றோ ஒரு பக்தை செய்ததற்காக ஆண்டுதோறும் சென்று பழைய சோறும் கீரையும் ஏற்று திரும்புகின்றது அந்த நன்றியுள்ள தெய்வம். மனிதனும் அவன் வாழும் பூமியும் அவன் காரியமும் மாறக்கூடியது. ஆனால் தெய்வம் ஒரு காலம் மாறாதது. உண்மையான பக்திக்கு தெய்வம் காலகாலத்துக்கும் கட்டுப்படும் என்பதை நேற்றும் சொன்னது அந்த வைபவம். நீங்கள் யாராகவும் இருங்கள், எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் உங்கள் பக்தி உண்மையாக இருந்து மனப்பூர்வமாக நீங்கள் அவனை வணங்கினால், எப்போது நீங்கள் அவனை அழைத்தாலும் அவன் வருவான். அப்படி அழைக்காவிட்டாலும் நீங்கள் துயரில் இருந்தால், மாபெரும் மின்னலில் இருந்தால் அவனே வந்து உங்கள் குறையினை தீர்ப்பான். அதை சொல்லியபடியே ஒலித்து கொண்டிருக்கிறது ஸ்ரீரங்கத்தின் ஆலயமணி. ஒன்றா இரண்டா இந்து மதத்தின் அதிசயங்கள். அவை ஏடுதோறும் இதனாலும் காலமெல்லாம் போதாது.